விவசாயி ஒருவர் கடவுளிடம் மிக கடுமையாக சண்டை போட்டு கொண்டிருந்தாராம். உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைச்ச போது மழையை அனுப்புற, சம்பந்தமே இல்லாத நேரத்துல காற்ற வீச செய்யற, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பேசாம இந்த வேலையை ஒரு விவசாயிடம் கொடுத்து விடேன் என்றாராம். கடவுள், அப்படியா? சரி, அப்படியே ஆகட்டும். இனிமேல் மழை, வெயில், காற்று அனைத்தும் உனது கட்டுப்பாட்டின் கீழே இருக்கட்டும் என்று வரமளித்து மறைந்தாராம். விவசாயிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அடுத்த விதைப்பிற்கான பருவ காலமும் வந்தது. விவசாயி மழையை பெய் என்றான். மழை பெய்தது. நிறுத்து என்றான். மழை நின்றது. ஈரமான நிலத்தை உழுது தேவையான அளவு காற்றை வீச செய்து விதைகளை தூவினான். மழை, வெயில், காற்று அனைத்தும் அவன் சொன்ன பேச்சை கேட்டது. பயிர்கள் பச்சை பசையில் என்று வளர்ந்தது. வயல்வெளிகள் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்து உதிர்த்து உடைத்து பார்த்தான். உள்ளே தானியத்திற்கு பதிலாக வெறும் பதர் மட்டுமே இருந்தது. அதிர்ந்து போன விவசாயி அடுத்து அதற்கு அடுத்து என்று ஒவ்வொரு நெற்கதிராக அறுத்து உடைத்து பார்த்த பொழுது அனைத்திலும் தானியத்திற்கு பதிலாக வெறும் பதர்கள் மட்டுமே இருந்தது. விவசாயி உடனே கடவுளே என்று கோபமாக அழைத்தான். கடவுளும் வந்தார். நான் மழை, வெயில், காற்று அனைத்தையும் சரியான விகிதத்தில் தானே பயன்படுத்தினேன். இருப்பினும் என்னுடைய பயிர்கள் ஏன் பாழாகி விட்டது என்று கோபமாக கேட்டான். அதற்கு கடவுள் சிரித்து கொண்டே சொன்னாராம், எனது கட்டுப்பாட்டில் அனைத்தும் இருக்கும் பொழுது நான் காற்றை வேகமாக வீச செய்வேன். அப்பொழுது பயிர்கள் அம்மாவை இருக்க அணைத்துக் கொள்ளும் குழந்தை போல் தனது வேர்களை பூமிக்குள் ஆழமாக அனுப்பி இருக்க பிடித்துக் கொள்ளும். மழை இல்லாத சமயத்தில் தண்ணீரை தேடி தனது வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் பயிர்கள் தங்களை தானே பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். அனைத்தையும் வசதியாக செய்து கொடுத்ததால் உன்னுடைய பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளவென்று வளர்ந்ததை தவிர அவற்றிற்கு ஆரோக்கியமான தானியங்களை தர தெரியவில்லை என்றாராம். வேணாம்யா, உன்னுடைய மழை, வெயில், காற்று அனைத்தையும் நீயே வைத்துக்கொள் என்று கடவுளிடமே கொடுத்துவிட்டு விவசாயி சென்று விட்டாராம். பிரச்சனைகள் நம்மை போட்டு அழுத்தும் பொழுதுதான் நம்முடைய திறமை என்னவென்று நமக்கு தெரிய வரும். இருட்டு என்ற ஒரு பிரச்சனை இருந்ததால் தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம்முடைய மூளையின் திறனை எவ்வாறு அறிவது? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்களால் தானே நமது வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். போராடி வெல்லலாம்.